ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே vlog தான். நம்ம சேனலில் vlog போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு vlog போடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தியாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் எள்ளு சட்னியும் செஞ்சிருந்தேன். நம்ம ஸ்பெஷலான ஏலக்காய் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் எள்ளு சட்னியும் செஞ்சிருந்தோம். இந்த எள்ளு சட்னியோட ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நம்ம வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, புதினா, வேர்க்கடலை, இந்த மாதிரி பல இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மார்னிங் நாங்கள் தோசை சாப்பிட்டுட்டு ஜுவேனாக்கும் அப்படியே ஊட்டி விட்டேன். சண்டேங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்ல. ஸோ மார்னிங் வந்து குயிக்காகவே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் பிரியாணிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுவும் நம்ம வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸோட அளவு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கோம், முழு மல்லி. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். தென் 1 டேபிள் ஸ்பூன் ராகி ஜீரா ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பீஸ் ஜாதிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். முந்திரி ஒரு 15 ஆட் பண்ணியிருக்கோம். தென் முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை வந்து 3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏலக்காவோட அளவோட கம்மியாக இருக்கணும். கிராம்பு வந்து அதான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கோம். கிட்டக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டக்க காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எடுத்து வச்சிருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லைனா ரொம்ப கரிஞ்சிடும். அப்போ வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும். மசாலா எல்லாம் கரிஞ்சு போகாமல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக தான் வறுக்கணும். ரொம்ப அவசரம் நம்ம வந்து செய்ய முடியாது. பார்த்து செஞ்சதாங்க அந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்களேன். எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 15 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், முந்திரி எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், வதங்கணும். ஸோ ஸ்டவ்வும் வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம ஸ்டார் அன்னாசி ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட ஜாதி பத்திரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஜாதிக்காய், அப்புறம் வந்து ஸ்டார் அன்னாசி, அப்புறம் ஜாதி பத்திரி, இதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சிருக்க மாட்டோம். ஸோ பிரியாணிக்காக நம்ம தனியாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனாலே பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைதராபாத்